பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து ஆசீர்வாதத்தின் வழிகளில் நடத்துவாராக. இந்த நாளினுடைய ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆமென். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டான். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, நம்முடைய வேலையாகட்டும், குடும்பமாகட்டும், நம்முடைய படிப்பாகட்டும், நம்ம எடுக்கிற எந்த ஒரு முயற்சியையும் சரிவர செய்கிற எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் வீணா போகாது. கர்த்தர் ஒரு பொறுப்பை நமக்கு கொடுத்திருந்தால், அல்லது நம்முடைய முதலாளி ஒரு பொறுப்பை நமக்கு கொடுத்திருந்தால், அல்லது நம்முடைய பெற்றோர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து இந்த வேலை நீ செய் மகனே என்று சொல்லி நமக்கான காரியங்களை, திட்டத்தை கொடுத்திருந்தால், அந்த திட்டத்தில் கவனமாய் செயல்படுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கர்த்தர் அவர்களை ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார். ஒரு நாள் அவனுடைய முகம் வெட்கப்பட்டு போகாது. அவன் யார் முன்னாலே தலைகுனிந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு வரவே வராது. என் அன்புக்குரியவர்களே, யோசேப்பு என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார். அந்த யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்தார். நான் உன்னுடைய வாழ்க்கையை இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி உன் சகோதரர்கள் எல்லாரும் வணங்குவார்கள், உன் தாய் தகப்பனும் சேர்ந்து உன்னை வணங்குவார்கள் என்ற ஒரு தரிசனத்தை அவனுக்கு கொடுத்தார். அந்த தரிசனம் கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லி அவன் தன் மனதிலே எண்ணிக்கொண்டு இறுதி வரை அந்த தரிசனத்தை மனதிலே வைத்து நடக்க ஆரம்பித்தான். பாவத்திற்கோ எந்த ஒரு அக்கிரம காரியங்களுக்கோ தன்னுடைய வேறு சிந்தையை இடம் கொடுக்காதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையில மிகுந்த கவனத்தோடு அந்த தரிசனத்தை மனதில் வைத்து பாவம் செய்வதற்கு எத்தனையோ சூழ்நிலைகள் வந்த பொழுதும் அவன் ஒரு நாளும் ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்தை மனதில் வைத்திருந்தான். தன்னுடைய வேலையை, கர்த்தர் இது எனக்கு கொடுத்திருக்கிற வேலை, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு, கர்த்தர் கொடுத்திருக்கிற உத்தரவாதம், இதை நான் சரியாய் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்ததுனால அவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வந்த போதும் அவனை அதை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தன்னுடைய வேலையிலே ஜாக்கிரதையாய், தன்னுடைய தரிசனத்திலே ஜாக்கிரதையாய் தன்னை காத்து கொண்டான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா உங்களுக்கு? நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வசனத்தை நான் வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 46வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாய் இருந்தான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய வாலிப வயதுல எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ பாவங்கள் அவனை மேற்கொள்ள வந்த நேரத்திலும் பாவத்திற்கு அவன் உடன்படாதபடிக்கு தன் தரிசனத்தை மனதிலே வைத்துக் கொண்டு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த தரிசனம், கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு, இதுல நான் கவனமாய் இருப்பேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய உள்ளத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் நீசருக்கு முன்பாக அல்ல, சாதாரணமான மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை கொண்டு போய் நிற்க வைத்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க படிக்கிற காரியமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், குடும்பத்தை நடத்துகிற காரியமா இருக்கட்டும், உங்களுக்கு ஆண்டவர் என்ன பொறுப்பை கொடுக்கிறாரோ அதுல நீங்க கவனமா இருப்பீர்களே ஆனால், உண்மையா இருப்பீர்களே ஆனால், நாள் ஒன்று வரும் பொழுது கர்த்தர் அது எல்லாவற்றையும் பார்ப்பார். எந்த ஒரு காரியமோ அது தற்காலிகமாய் ஆண்டவர் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சில அனுபவங்களின் வழியாய் நம்மை நடத்தி செல்வார். அதுல நம்ம சரியா இருந்தோம்னு சொன்னா ஏற்ற நேரத்துல உயர்வை கர்த்தர் கொடுப்பார். யோசேப்பு ராஜாவுக்கு முன்பாக போய் நின்றான். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு உயர்வான இடத்துல போய் நிற்க போகிறது உறுதியா இருக்கும். ஒரு நாளும் நீங்க தலை குனிந்து நிற்க மாட்டீங்க, தலை நிமிர்ந்து நிற்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நல்ல வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, இவர்கள் எல்லாரும் தெய்வமே, நீர் அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பு, ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, படிப்பு, குடும்பம், என்ன காரியத்தை நீ கொடுத்திருந்தாலும், என்ன காரியத்தை அவர்கள் பெற்றோராகட்டும், முதலாளிகளாகட்டும், மற்ற யாராகட்டும், அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மை உத்தமமாக இருந்து நடந்து கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்க விதத்தில் இவர்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அவர்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பார்கள் என்கிற இந்த காரியத்தை அவர்கள் மனதிலே வைத்துக் கொண்டு தொடர்ந்து ஓடுவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.